ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி தான். என்னோடய ஃப்ரெண்டு தான் செஞ்சு கொடுத்தாங்க. செம்ம சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ரெஸ்டாரண்ட் பிரியாணியில் கிட்டையே வர முடியாது, அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு டைமும் செய்யும்போது ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு எனக்கு கொடுப்பாங்க. இந்த தடவை வந்து முடியாது நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சே தான் ஆகணும், அந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு பார்த்தே தான் ஆகணும்னு வீட்டுக்கு வந்து வர சொல்லியிருந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறோம், ஸோ நீங்கள் வந்து பிரியாணி மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். பிரியாணிக்கு வந்து மட்டன் பார்த்திங்கன்னா 4 LB மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அரிசி வந்து பார்த்திங்கன்னா 6 கப்பு அரிசி போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு தொளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு தான் தொளிக்க சொன்னார். நாங்கள் 4 பேர் அப்ரசன்டிக்கலாக அவர் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். பட் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார், இவங்களை கூப்பிட்டதுக்கு நாமளே வேலை செஞ்சிருந்தா கூட நீட்டாக செஞ்சுருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாரும் சேர்ந்து செஞ்சால் தானங்க ஜாலியாக இருக்கும், அதனால் சேர்ந்து தான் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா தோல் எதுவுமே நீக்கலை, மேலே இருக்க ஒரு லேயர் மட்டும்தான் நீக்கினாங்க. ஏன்னா பூண்டு வந்து தோலோடு போட்டு அரைச்சாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு கை வந்து பூண்டு, ஒரு கை வந்து இஞ்சி வந்து ஒன்றா வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க, அந்த தோல் வந்து கொஞ்சம் நல்லா அரைகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களோட சீக்ரெட் ரெசிபி என்னென்னா, அந்த வரமிளகாய் இருக்குது இல்லைங்களா, ஒரு கை வரமிளகாய் வந்து ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி மைக்ரோவேவில் வந்து 3 மினிட்ஸ் வச்சுருந்தாங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் அதை நைஸாக வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டாங்க. இஞ்சி பூண்டுமே அரைக்கும் போது தண்ணி எதுவுமே சேர்த்துல, ரொம்ப வந்து லைட்டாக தான் தண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. அது வந்து நல்லா அரையில அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நல்லா ஓரளவுக்கு வாசமாக இருந்ததுங்க. நான் இது வரைக்கும் வந்து பிரியாணிக்கு வந்து பூண்டு வந்து தோலோடு அரைச்சதே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் நல்லா கழுவிட்டுங்க, மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வந்து ஒரு 3 ஸ்பூன் வரளவுக்கு போட்டிருந்தாங்க. உப்பு வந்து ஒரு கை போட்டிருந்தாங்க. நான் அளவு எல்லாமே வந்து அவர் கையில் தான் மெஷர் பண்ணி போட்டார். எனக்கு வந்து அளவு சொல்லுங்க அப்படின்னு, அது கண்ணு பார்க்கணும், கை தானாக வரும், அளவெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வரமிளகாத்தூள் போட்டு தண்ணி வந்து ஓரளவுக்கு அது முழுகிற அளவுக்கு ஊற்றி குக்கரில் வந்து 2 விசில் தாங்க விட்டாங்க. ஏன்னா பிரியாணிக்கு வந்து ரொம்ப வந்து வெந்துருச்சுன்னா சாப்பிடும்போது இந்த பீஸே வாயில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இவங்களோட சீக்ரெட் ரெசிபி என்ன அப்படின்னா, இந்த வரமிளகாய் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து தண்ணி ஊற்றி மாதிரி பிரியாணிக்கு போட்டு நான் பார்த்ததே இல்லைங்க. எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் தான் போடுவாங்க, இவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போட்டாங்க. நான் அப்போ தான் கண்டுபிடிச்சேன், ஓ இதுதான் உங்கள் சீக்ரெட் ரெசிபியாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி நான் ட்ரை பண்ணேங்க. பட் சுத்தமாக அவர் செஞ்ச ஸ்டைலில் கொஞ்சம் கூட டேஸ்ட் வரவே இல்லை. நான் எப்பயுமே எப்படி பிரியாணி செய்வேனோ அதே டேஸ்ட் தான் வந்திருந்தது. ஒரு சிலருக்கு வந்து அந்த கைப்பக்குவம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது உண்மைதாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிட்டுங்க, கூட வந்து பட்டை, சோம்பு, அன்னாசி மொக்கு, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாமே போட்டுக்கிட்டாங்க. ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 ஏலக்காய் கொஞ்சம் நிறையாவே போட்டிருந்தாங்க. எண்ணெயில் போட்டுட்டுங்க வெங்காயம் வந்து 4 வெங்காயம் போட்டிருந்தாரு. நல்லா வந்து இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டாங்க. பச்சை மிளகாய் வந்து கீரைலாம் இல்லைங்க, முழு மிளகாயே ஒரு 3-4 மிளகாய் போட்டிருந்தாங்க. போட்டுட்டு இஞ்சி பூண்டு வந்து இதுக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் வர அளவுக்கு போட்டிருந்தாங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி போட்டிருந்தாங்க, நல்லா பெரிய சைஸ் தக்காளி போட்டுட்டு நல்லா தக்காளி வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்க விட்டுட்டாங்க. இவரோட ரெசிப்பியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐட்டம் போடும்போது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்ச ஒரு அளவுக்கு வதக்குனாங்க. ஸோ அதுவுமே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சில்லி பேஸ்ட் வந்து அரைச்சிருந்தார் இல்லைங்களா, அது வந்து ஒரு 4 ஸ்பூனுக்கு மேலே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கிட்டு ஒரு கை வந்து புதினா, ஒரு கை வந்து கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி போட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கிட்டாங்க. எல்லாமே எங்கள் தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்தது தான் புதினாவும் கொத்தமல்லி தலையுமே. நெக்ஸ்ட்டு சைடில் பார்த்திங்கன்னா இது வதங்கிட்டு இருக்க அரிசி வந்து ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 கப்புங்க பாஸ்மதி ரைஸ் தான் ஊற வச்சுருந்தோம். அது வந்து 6 கப் போட்டு நல்லா கழுவி ஊற வச்சுக்கிட்டோம். இதுவுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. அப்படியே பயங்கர பசிங்க. பார்க்க அந்த இஞ்சி பூண்டு வந்து வீட்டில் வதக்கினாவே நல்லா விஸ்கில் வந்து நல்லா இந்த மாதிரி பியூரி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஊற்றி அதையுமே நல்லா வதக்கிக்கிட்டாங்க. ஒரு ஐட்டமே நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கிக்கிட்டாங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டன் வந்து அதுவுமே 2 விசில் சூப்பராக வெந்துருச்சு. அதையுமே எடுத்து அதில் ஊற்றிக்கிட்டாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா பிரியாணிக்கு வந்து அந்த மட்டன் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு தாங்க ஊற்றினார், நிறைய ஊற்றலை. இதுவே நான் யோசிச்சுட்டே இருந்தேன், எப்படா 1 கப் ஊற்றினா டேஸ்ட்டு வரும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த மட்டன் ஸ்டாக் வந்து ஃபுல்லாகவே ஊற்றிடுவேன். இவங்க வந்து 1 கப்பு தான் ஊற்றினார். பட் அதுவுமே செம்ம டேஸ்ட்டுங்க. எப்படி தான் அந்த டேஸ்ட்டு கொண்டு வந்தார்னே தெரியல. ஒரே ஒரு கப்பு மட்டும் இந்த மட்டன் சூப் ஊற்றிட்டு மீதி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கிட்டாங்க. எவ்வளோ ஊற்றுனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 கப்பு அரிசிக்கு 6 கப்பு தாங்க தண்ணி ஊற்றுனாங்க. தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றலை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த
மட்டன் வந்து வெந்ததையுமே போட்டு எல்லாத்தையுமே ஒரு கலக்கிட்டுங்க. அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த அரிசியுமே போட்டுக்கிட்டாங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஃபுல்லாக தம் தாங்க போட்டிருந்தாரு. லெமன் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுருந்தாங்க. ஒரு லெமனுக்கு கொஞ்சம் கம்மியாக அது வந்து இந்த லெமன் ஜூஸ் எண்டில் வந்து புழிஞ்சு விட்டுட்டு அடியில் வந்து ஒரு பேன் வச்சுங்க. அதுக்கு மேலே வந்து இந்த பாத்திரம், இந்த பிரியாணி பாத்திரம் வச்சு மேலே வந்து டைட்டாக மூடிட்டாங்க. எந்த கேப்புமே இல்லாத அளவுக்கு மூடிட்டு 20 மினிட்ஸ் வச்சுருந்தாங்க. 50 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம், அப்புறம் 10 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுருந்தாரு. பிரியாணி வந்து அட்டகாசமாக வந்துருந்ததுங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னு வாசத்துலேயே உட்காந்துருந்தோம். செம்ம சாப்பாடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து வேக வச்ச முட்டை, சமோசா, அப்புறம் வந்து ஃப்ரெண்டு வந்து வெஜிடேரியன் சாப்பிட்ற ஃப்ரெண்டுமே இருந்தாங்க. ஸோ சாம்பார், அப்பளம், அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி எல்லாமே இருந்தது. பிரியாணினா பிரியாணி தாங்க. எல்லாமே சாப்பிட்டு ஸ்வீட் இல்லைன்னா எப்படின்னு டக்குன்னு வந்து கண்டென்ஸ்டு மில்கில் தான் வந்து பால்கோவா செஞ்சுருந்தேன். ஸோ வந்து அன்றைக்கி வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு ராஜ விருந்து சாப்பிட்ட மாதிரி தான். பசங்களுமே வந்து ஃபுல்லாக டிவி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பிரியாணி வாசம் வந்தோன்னே எல்லாருமே கீழே ஓடி வந்துட்டாங்க, எப்படா பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சொன்னால் நம்ப மாட்டேங்க, அந்த பிரியாணி வந்து அடுத்த நாள் வச்சு சாப்பிட்ற அளவுக்குலாம் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இல்லவே இல்லை. ஒரே வேளையிலே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆனால் ஃபைனலாக இந்த ரெசிபி கற்றுக்கிட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஃபுல்லாக கூடவே தாங்க இருந்தேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணி சுத்தமாக வரல. ஒரு சிலர் கைப்பக்குவம் அவங்கவுங்களுக்கு தான் கரெக்டாக வரும்னு சொல்லுவாங்க, ஃபுல் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாலுமே. அது உண்மைதாங்க. ஸோ ஃபைனலி இந்த வீடியோ வந்து செம்ம ஹாப்பியாக முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.